ராயன் படத்தோட டே ஒன் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம வேர்ல்டு வைடுனா வேர்ல்டு வைடு மட்டும் பார்க்குற ஆள் கிடையாது. சென்னையிலேருந்து ஒவ்வொரு ரீஜனாக போய் வேர்ல்டு வைடு வரைக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ அந்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம ராயன் படத்தை சென்னையிலேருந்து ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை பற்றிலாம் பின்னாடி பேசலாம். இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் முதல்ல போவோம். நம்ம ராயன் டே ஒன் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 லட்சத்துக்கு மேலே கலெக்ட் பண்ணிருக்கு. இது டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும் தான். இது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீசேல் அமௌண்ட்டையும் பார்க்கலாம். ஸோ அது தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராயன் படம் ப்ரீசேலில் மட்டுமே 5,66 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படம் டே ஒன் வேர்ல்டு வைடு கலெக்ஷனா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 14,30 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்ததா ஆந்திரா தெலுங்கானா பார்த்துருவோம். ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் ப்ரீசேல்ல 1,47 லட்சத்துக்கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. டே ஒன் ஆந்திரா தெலுங்கானா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா 6,50 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம ராயன் படம். ராயன் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி எல்லாத்துலேயும் வந்தது. இல்லை தெலுங்கு பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அப்புறம் பெரிய லான்ச்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே நம்ம தனுஷ் கூட போயிட்டு இங்கே நம்ம பவன் கல்யாணம் தான் எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சந்தீப் கிஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு தெலுங்கு ஹீரோ. ஸோ அங்கே வந்து இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா போலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா படம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக கேரளா பார்த்துருவோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் ராயன் படம் ப்ரீசேலில் 39 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படம் டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா கேரளாவில் மட்டும் 1,08 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. காளிதாஸ் ஜெயராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயராமோட பையன் தான். பட் அவரை பெருசாக அங்கே தெரியாது. பெருசாக தெரியாது இல்லை, தெரியும் நிறைய பேருக்கு. அங்கே மலையாளக்காரனாலும் அங்கே அவர் படத்துக்குலாம் எதிர்பார்ப்புன்றது பெருசாக இல்லை. ஆனால் தனுஷ் படத்துக்கு அங்கே நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த கோடியை தொற்றுருக்கு. இல்லை லட்சத்துலேயே வந்து அவர் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அங்கே நிறைய மலையாள ஸ்டாருக்கே லட்சத்துலாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தனுஷ்க்கு கோடியில் போனது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த படம் ரிவ்யூ ரெஸ்பான்ஸ்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக போகும் தான் எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் ஃபியூச்சரில் எப்படி போகுதுன்ட்டு. அடுத்ததாக கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ப்ரீசேலில் ராயன் படம் 1,24 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ராயன் படம் டே ஒன் கலெக்ஷனாக கர்நாடகாவில் மட்டும் 3,55 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் ப்ரீசேலில் மட்டும் 32 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் 87 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணும். ராயன் ஹிந்தியில் தனியாக போயிருந்தாலுமே அங்கே பாக்ஸ் ஆஃபீஸ் கம்மி தான். ஏன்னா ஹிந்திக்கு சம்மந்தப்பட்டவங்க யாருமே இந்த படத்தில் இல்லைன்னு சொல்லலாம். இது பெரிய ப்ரொடக்ஷன், அப்புறம் நம்ம பெரிய ஹீரோ தனுஷ் அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் தான் ஹிந்தியில் பண்ணி வைப்போமே அப்படின்ற தோஷம் பண்ணியிருக்காங்க. எனவே படம் வந்து அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் எப்படி பிடிக்குதுன்றதை ஃபியூச்சரில் பார்ப்போம். நம்ம ஆளுங்களை கவர் பண்ணுறதுக்குன்ற தாண்டி படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. படம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. இன்னைக்கு ஜென்ரேஷனில் இந்த மாதிரி படங்கள் தான் வெற்றி ஆகுது. அந்த ரேஞ்சை பார்த்து நம்ம எப்படிலாம் வருதுன்னு பார்ப்போம். ஓவராலாக நம்ம ராயன் படம் டே ஒன்ல மட்டும் 26,30 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இது ப்ரீசேல் கலெக்ஷன்ல டே ஒன்ல வந்து ராயன் படம் முழுசா கலெக்ஷன் பண்ண தொகை. அடுத்ததா ஓவர்சீஸ் போயிடுவோம். ஓவர்சீஸ்ல நம்ம தனுஷுங்கிட்டு ஒரு மார்க்கெட் இருக்கு. ஏன்னா D50 தனுஷோட 50 படம் வரைக்கும் வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சன் பிக்சருக்கு ஒரு நல்ல வால்யூம் இருக்கு. ஸோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ராயன் படம் ப்ரீசேல்ல மட்டுமே 2,80 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இப்போ டே ஒன் ஓவர்சீஸ் கலெக்ஷனா 7,50 லட்ச ரூபாய் ராயன் படம் கலெக்ட் பண்ணுது. அப்புறம் என்ன எல்லாத்தையும் கூட்டி வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா நம்ம ராயன் படம் முதல் நாள் டே ஒன் கலெக்ஷனா வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா 33,80 லட்சம், அதாவது 34 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிடுங்க. இது வந்து டே ஒன் கலெக்ஷன் தான். இன்னும் நாளைக்கு வீக்கெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சண்டே ஒரு பெரிய வீக்கெண்ட் இருக்கு. ஸோ ஒரு நல்ல கலெக்ஷன் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓவர்சீஸ்ல இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துடலாம். அந்த உள்ரைன் படம் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ராயன் படம் வந்து படம் பார்த்தாச்சு, நம்ம ரிவ்யூ போட்டால் பார்க்க மாட்டீங்க. எனவே படம் வந்து நம்ம தனுஷ் ஒரு டேரக்டர் தான் வேற லெவலில் நிரூபிச்சிருக்காரு. ஏன்னா பவர் பாண்டிலாம் கூட அவர் டேரக்ஷன் ஸ்கில் நல்லா இருந்தது, ஸ்டோரி ஸ்கில்லாம் நல்லா இருந்ததுனாலும் அது வந்து ஒரு ராஜ்கிரணை வச்சு பண்ணதுனால அதை நிறைய பேரால் பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய டேரக்டருக்கே சவால் விடுற அளவுக்கு ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் பே பண்ணது மட்டும் இல்லாமல் டேரக்ஷன்றது அந்த அளவுக்கு மிக பெருசாக பண்ணியிருக்காரு. படத்தில் என்ன ரொம்ப வன்முறையை வேஸ்டார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் அப் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடிச்சிடும். ஏன்னா அது நம்ம ரஜினியோட தர்மதுரை மாதிரி அது ஒரு குடும்ப பின்னணியில் போகிற மாதிரி போயிட்டு இருக்கு. செகண்ட் அப்பில் வந்து மனுஷன் போட்டு தாக்கி ரத்தம் குத்து துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. சரி, ஓகே, நம்ம மீதிலாம் நாளைக்கு பேசுவோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போதால